அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணி ஈரோட்டில இருந்து. நேத்துல இருந்து கருப்பு கலர் ஏன் போடல, கருப்பு கலர் ஏன் போடலன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருந்ததுனால அவசரமா அந்த வீடியோ போட்டேன். நேவி ப்ளூ கலரை பத்தி சொல்லல. இப்போ நேவி ப்ளூ கலரை பத்தி சில தகவல்களை சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க வாங்கின முதல் வண்டி, அதாவது 4 வீலர் வாங்கினது நேவி ப்ளூ கலர் தான். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறப்போ அந்த நேவி ப்ளூ கலர் தான் வாங்கியிருந்தோம். தொழிலுக்கு வேண்டி. அப்போ எங்களுக்கு அந்த வசதி வாய்ப்புகள் இல்லை. அதனால நாங்க செகண்ட்ஸ் தான் தேடிட்டு இருந்தோம். புது வண்டி வாங்கல, செகண்ட்ஸ் தேடிட்டு இருந்தோம். அப்போ ஒரு தம்பி வித்தாரு இந்த நேவி ப்ளூ கலரை. அவரால் லோன் கட்ட முடியல. அதனால அவர் அந்த வண்டியை வித்தாரு. வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கும், ரொம்ப பழசெல்லாம் இல்லை. நாங்க அந்த வண்டியை வாங்கினோம். ஏன்னா எங்களோட பட்ஜெட்டுக்கு அந்த வண்டி தான் எங்களுக்கு சரியா இருந்தது. நாங்க அவர் லோன் கட்ட முடியல, நம்மளால கட்ட முடியுமா அந்த விஷயத்த எல்லாம் யோசிக்கல. எங்களுக்கு தொழிலுக்கு ஒரு வண்டி தேவை, எங்களோட பட்ஜெட்டுக்கு அந்த வண்டி தான் கிடைச்சது. அந்த ஒரு மைண்ட் செட் பண்ணி தான் நாம வாங்கியிருந்தோம். அப்ப அவருக்கு லோன் கட்ட முடியல, ஒரு கஷ்டத்தை உருவாக்கி வண்டி போயிருக்குது. எனக்கு அதே கஷ்டம் உருவாயிருக்குதானா? இல்லை, கிடையாது. ஏன்னா அந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நல்ல வளர்ச்சி இருந்தது. சரிங்களா? அந்த தொழில்ல அந்த வண்டியினால எனக்கு நிறைய பிரயோஜனமா இருந்தது, நல்ல வளர்ச்சி இருந்தது. அது விற்கிறப்ப கூட லாபத்துல தான் நான் வித்திருந்தேன். ஏன்னா அந்த வண்டி வாங்கினது 2.5 லட்சம், ஆனா விற்கிறப்போ 2 லட்சம். அது எத்தனை வருஷம்? 7, 8 வருஷத்துக்கு மேல அந்த வண்டி வச்சிருந்தோம் நாங்க. அந்த வண்டி என்னை விட்டு போகிறப்ப கூட லாபத்துல தான் போயிருக்குதுன்னு அர்த்தம். அந்த 8 வருஷத்துல நான் வண்டி வாடகைன்னு கொடுக்குறப்போ வெறும் 50,000 ரூபாய் மட்டும்தான் கொடுத்துருக்குறேன். அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இப்ப என்னோட கருத்து என்னன்னா, அவனின்றி அணுவும் அசையாது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. கடவுள் நினைச்சாருன்னா உங்களுக்கு கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. கடவுள் உங்களுக்கு இந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு நினைச்சாருன்னா ஏதோ ஒரு விதத்துல அதுல தடைகள் உருவாகும், தாமதங்கள் உருவாகும். நாம எல்லாத்தையும் கடவுள் மேல, எல்லா பாரத்தையும், எல்லா கஷ்டத்தையும் அவர் மேல போட்டு அவர் நமக்கு நல்லதுதான் செய்வாரு அப்படின்ற நம்பிக்கையோட அவரை நம்பினோம்னா நமக்கு எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்கும். கஷ்டம் தராருன்னா காரணம் இல்லாமல் அவர் கஷ்டத்தை தரமாட்டாரு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த பதிவை கேட்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன்.